வணக்கம்மா. வணக்கம். நில்லுங்க. நில்லுங்க சொன்னதுக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க. மகாலட்சுமி வரட்டும், அவளை கூப்பிடுங்க. என் ஒய்ஃப சொல்றீங்களா? ஆமா. லக்கி, இவதான் என் பொண்டாட்டி. பேரு ராஜா, ராஜலட்சுமி. நான் எப்பவுமே செல்லமா இவள லக்கின்னு தான் கூப்பிடுவேன். அடட, அலங்காரம் பண்ணி வச்ச அம்மன் சில மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்க சுமங்கரி அருமா. எழுந்திரி. இப்படி ஒரு மரியாதை தெரிஞ்ச பொண்ணுதான் எனக்கு மருமலா வரணும்னு வளவோட்டுல முடிச்ச. ஏங்க, உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரு. இவர் யாரு? இல்லையா, எல்லாம் ஏற்கனவே ஒட்டிட்டானே வந்திருக்கேன். இவர் தான் என் மாமனாரு. ஏமா, நீங்க பாலிஷ் போட்ட முசைக்கு தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க. அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு? யோ, தப்பா பேசாதையா. நான் இந்த வீட்டு சமையக்காரன். என் மாமனார் கொஞ்சம் வெகுளி, படபடன்னு பேசுவாரு. ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது. அம்மா, தூக்குனாம்பாளையத்துல எனக்கு சொந்தமா இதை விட பெரிய வீடு. பக்கத்துல எங்க யானை மேயறது கூட ஒரு பெரிய கரும்பு தோட்டம். அதெல்லாம் இப்போ இருக்கா? என் பையன் கல்யாணத்தை பல்பராட்டா நடத்தணுங்கிறதுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் வித்துட்டேன். அந்த யானையை என்ன பண்ணீங்க? தேவர் பிலிம்ஸுக்கு சும்மா கொடுத்துட்டீங்க. தேவர் பிலிம்ஸுக்கே யானையை கொடுத்துட்டீங்களா? ஆமா, அது ஏன் அப்படி நிக்குது? டாடி பூச்சாண்டி. யோ, அது என்ன ஜந்துவா? நீ மட்டும் எப்படி பாக்குற? வாரல் நிக்கிற தேர மாதிரி. அம்மா, எனக்கு 2 பசங்க. இவன் மூத்தவன், அவன் இளையவன். 2வது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த முதவி. அப்பவே ஒளிச்சு கட்டணும். நீ ஓவரா பேசுற. உடனே என் முண்டாடிக்கு பல மருந்துகளை வாங்கி கொடுத்தேன். அதுலயும் தப்பிச்சுதான் அந்த மருந்தோட எஃபெக்ட் இப்படி 2ஆம் மடிஞ்சு 3ஆ நிக்கலாமா? திருப்பதிக்கு வேண்டிக்கிங்க, எல்லாம் சரியா போயிடும். வேண்டிக்கிட்டேனே அம்மா, 1 வருஷம் பாப்பாமா. இல்லன்னா இவனையும் தூக்கி உண்டியில போட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படியோ நல்ல குடும்பமா இருக்கீங்க. உங்க போஷனுக்கு போங்க. ஆகட்டுமா, இங்கதானே இருக்க போறீங்க. அவகாசமா பேசலாம். அம்மா, என்னம்மா அந்த ஆள் இப்படி கூப்பிடுறான்? எங்க மாமாவுக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவர் சாமியை எங்க பார்த்தாலும் இப்படித்தான் தன்னையே மறந்து கும்பிடுவாரு. பிளீஸ் மாமா, மேல போங்க. சரிடா மருமகளே, நான் வரேம்மா. ரொம்ப பொறுப்பான பொண்ணு. பாத்தியா ரமையா? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த யானைக்காரனை பார்த்தாதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவங்கதான் சித்தியா, ரொம்ப அழகா இருக்காங்களே. வந்த உடனே வாட் இஸ் ஹர் நேம்னு கேட்கலாமா? இப்போ வணக்கம் சொன்னா தட்டு கீழே விழுந்துரும். அப்புறமா சொல்றேன். நான் உன் புருஷனோட அண்ணன் சங்கர். இவன் தான் விஜய். நான் தான் ஆனந்தோட தாய்மாமன். நல்லா இந்த
வீட்டுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பெரிய மனுஷங்க இவங்கதான். எங்களை விட நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இதோ இந்த சின்ன பையன் கிட்டதான். பெரியவங்களை பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது பிரியா. இவ பிரியான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த வீட்ல இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். எல்லார பத்தியும் தெரியுமா? அப்போ ஆனந்த்காக இந்த வீட்ல வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்கிற என் தங்கச்சி பத்தியும் தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சிருந்தோம் அவளுக்கு சக்கடத்தியா வந்திருக்காளே. Wish you happy married life. அம்மாங்க கங்கா. பிரியா, பிரகாஷ் உள்ள வாங்க. அம்மா, உங்க சம்மதம் இல்லாம அந்த கல்யாணம் பண்ணிட்டு தப்புதான். அதை மன்னிச்சு எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வாங்க. நில்லு. வீடு விளங்க வேண்டாம். இடது கால் எடுத்து வைக்க போறியே மூதேவி, வலது கால் எடுத்து வச்சு வா. அத்தை, நான் இடது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தாதான் ராசி. இப்ப நான் வலது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்குங்க, அந்த வீட்ல 10 நாளுக்குள்ள யாராவது மண்டையை போட்டுடுவாங்க. உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்க, நான் வலது கால் எடுத்து வச்சு வரேன். இருமா, இந்த 10 நாள்ல போறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைதான். இரியா. நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, நான் எப்படி வரணும் நீங்க அடச்சூ, சொல்லுங்க. என்னடா இது வம்பா இருக்கு? அம்மாவுக்கு ராசி வலது, உனக்கு ராசி இடது. ராஜாத்தி, நீ ஒண்ணு செய். எந்த காலையும் தனியா எடுத்து வைக்க வேண்டாம். 2 காலையும் சேர்ந்தாப்புல ஜம்ப் பண்ணிடலாம். எப்படி? அதாவது 2 காலையும் வச்சு உள்ள குதின்னு. 1 2 திருப்பியும் சொல்லுங்க. 1 2 3. சம்பந்தி, ஆ, நாங்க எப்படி வர்றது? உங்களுக்கு குதிக்க தெரியாதா? தாண்டுகையா. ஆரேடே தாண்டிக்கோ. ஐயோ, நீங்க எந்த குடும்பம்? இது குரங்கு குடும்பம் போல இருக்கு, எல்லாமே தாண்டானுங்களே. ஏன் இப்படி நடக்கிற? மாமா, எனக்கு பட்டு புடவை கட்டி பழக்கம் இல்லையா, அதான் எப்ப இடுப்புல இருந்து விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுவும் நல்லதா இருக்கும். ஐயோ, என்ன மாமா மெத்தல எல்லாம் பூ போட்டிருக்காங்க? எல்லாம் நமக்காக தான். அதுல படுத்து தூங்குனா ஜோரா இருக்கும். சிச்சி, பூல எல்லாம் படுக்க கூடாது மாமா, பூ நசிங்கிடும். அட மக்கு மக்கு, பூ நசுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வா உட்காரு. புடவை கீழே இருக்கு. விழுந்துட. ஐயோ மாமா, இங்க வாங்களே. ஏன் இங்க வாங்களே. எதுக்கு? அத்தை சொல்லி அனுப்பிச்சாங்க உங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் செய்யணும்னு. அம்மா ராஜாத்தி, மக ராசியர்மா, அதுக்கு நீ இப்படி படான்னு விழுந்து பல்லகளை உடைச்சுக்காத. வா ஏந்திரி. அப்புறம் மாமா, கிராமத்துல இருந்து வண்டியில வந்தேன்னா இடுப்பெல்லாம் வலிக்குது, தூக்கம் தூக்கமா வருது. சீக்கிரமா பாலை குடிங்க, நான் தூங்கணும். ஏய், என்ன கரடி விடுற? விடியற வரைக்கும் நான் தூங்க போறது இல்ல. ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா மாமா? ஏய், எப்படி நீ தூக்கம் வரும்? அறிவு கெட்டவளே, இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி. அப்படின்னா அப்படின்னா வந்து புது கனவுகள் சொல்லும் ராத்திரி, இன்ப ராத்திரி, கனவு ராத்திரி. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் புரிய வைக்கிறேன்டே.
மாமா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஆனா அந்த தொடர வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. என்னது? எங்க அப்பா சொன்னாங்க, கண்ட ஆம்பளைங்க உன்னை தொட விடாத, அப்புறம் தப்பு தண்ணா நடந்துடும், உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. அதனால தொடாதீங்க. ஐயோ மக்கு மக்கு. எல்லா அப்பா அம்மாவும் பெத்த பொண்ணுகிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் உன் புருஷன், உன்னை தொட்டு தாலி கட்டவன், நீ என்கிட்ட பயப்படலாமா? மாமா நீங்க ஆம்பளை தானே? சந்தேகம் இல்லாம. அப்ப நீங்க மட்டும் என்ன எப்படி தொடலாம்? ஐயோ என்ன மாமா நீங்க, எனக்கு தூக்கம் வருது, நீங்க தோணு பேசிக்கிட்டு. நான் என்ன சொல்றேன்? என்னடா அது வம்பா போச்சு, கிணறு வெட்ட பூதம் கிளம்புது. ராஜாத்தி தூக்கம் வருது மாமா. ராஜாத்தி தூக்கம் வருது. ராஜாத்தி தூக்கம். அடிப்பா